உங்களை லீவ் பியூட்டிஃபுல் சேனலுக்கு வரவேற்கிறோம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வீட்டில் இருந்தபடியே பல்வலி வந்து எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம தேவையானது இந்த 2 கீரை தாங்க. இது பேர் பொற்றாழைன்னு சொல்லுவாங்க, இது பேர் கைத்தாங்காரைன்னு சொல்கிறாங்க. நம்ம சின்ன வயசுலலாம் தலைவெட்டி பூன் விளையாடுவோம் பார்த்தீங்களா, அந்த செடி தாங்க. ரோடோருமே இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். இது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னா, இந்த தலை இருக்குது பார்த்தீங்கன்னா, இது ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம். இதில் வந்து 2-3 தலை இதை வச்சு உப்பை வச்சு அரைக்கணும். இதை நான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பொற்றாழை வந்துட்டு ஒரு 4-5 இலை எடுத்துக்கோங்க. அப்புறம் கைத்தாங்காரை வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்போ என்ன பண்ணி ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணி வச்சுட்டுக்கிறேன். இதை பாருங்கள், இது நல்லா போட்டு இப்போ அரைக்கணும். இது நம்ம வீட்டிலே எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது காலையில் ஏஞ்சோன்னா யூஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம சாப்பிட்ட பிறகு யூஸ் பண்ணலாம், இல்லை வெறும் வயிற்றுல கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இதை பல் கூச்சம், பல்வலி, பல் சொத்தை, அப்படி பூச்சி இருக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாமே சரியாயிடும். நல்லா அரைச்சிக்கோங்க. அது தண்ணி விடுறாலும் நம்ம நல்லா அரைச்சிக்கணும். இதை அப்படி உப்பு சேர்த்துக்கோங்க, ஒரு 3 கல் உப்பு. தண்ணி போடாமல் ஒரு 3 சிட்டிக்கு கல் உப்பு மட்டும் போட்டு நல்லா இப்படி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு நல்லா வாயில் வச்சு நம்ம கொப்பளிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி சாரை மட்டும் எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வாயில் வச்சு நல்லா கொப்பளிங்க. ஒரே நல்ல ரிசல்ட் தெரியும்னு நினைக்காதீங்க. அப்படி இன்னும் கொஞ்சம் வலி இருந்துச்சுன்னா ஒரு 2 days 3 days நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதில். அவ்வளோதாங்க, இந்த சாறு இப்போ ரெடி. இங்கே பாருங்கள், இவ்வளோ வருங்க சாறு, ஒரு ஸ்பூன் அவ்வளோ வருதுங்க. சரிங்களா, நீங்கள் எப்போல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் இதை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.